ஸ்பைசஸ் ரெஸ்டாரண்ட் கவர்மெண்டின் COVID-19 அடிப்படையில் உயர்தர சாப்பாடுகள், பேங்க்வெட் ஹால்ஸ் உட்பட 200 இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான உணவகம். எனக்கு தேசிய பட்டியல் வேண்டாம், சஜித்தனியின் முக்கியஸ்தர் தீர்மானம். போதும் தேரர்கள் ஞானசார தேரரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப துடிக்கும் மாகல்கந்த சுதந்திர தேரர். கோட்டாபாயவின் மாஸ்டர் பிளான் ஜனாதிபதி எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். நிற்கும் அரசாங்கம் எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்ன? சுற்றி வளைப்பு போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. விமல் திசதேரர், பின்லேடன் போன்றவர் ஞானசார தேரர் சீற்றம். கோட்டாபாய அரசு இதை கண்டிப்பாக செய்தே தீரும். அஜித் நிவார் கப்பல் உறுதி. வடமாகாணத்திற்கு நிராகரிக்கப்பட்ட காண்டி போலீஸ் அதிகாரங்கள் உலமா கட்சி பாராட்டு. சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான நாடாக அறிவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா. இம்முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 7 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்திருந்தன. இதனை பங்கிட்டுக் கொள்வதில் பங்காளி கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் முரண்பட்டுக் கொண்டன. குறிப்பாக சிறுபான்மை கட்சிகள் சார்ந்த தரப்புகள் தமக்கு ஒவ்வொரு தேசிய பட்டியல் வீதம் 3 தேசிய பட்டியல் ஆசனங்களை கோரியிருந்தன. இந்த நிலையில் நெருக்கடியை தவிர்க்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒற்றுமையை தக்கவைக்கவும் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பார்க்கிர் மக்கார் தனக்கு ஒதுக்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனத்தை விட்டுக் கொடுக்க தீர்மானித்துள்ளார். எனினும் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இம்தியாஸ் தேசிய பட்டியலிலிருந்து ஒதுங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். சிறுபான்மை கட்சிகளுக்கு இம்தியாஸ் எக்காரணம் கொண்டு தேசிய பட்டியல் ஆசனத்தை விட்டுக் கொடுக்க கூடாது, அவரின் சேவை நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தேவை என சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் பத்ம பண்டாரம் வியாழக்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் இம்தியாஸின் பெயரும் உள்ளிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்கள் சக்தி மக்கள் கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்தை கோருவதற்கு கட்சியின் தலைவர் அதுல்ய ரத்னதேரருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என மாகல்கந்தி சுதந்திர தேரர் தெரிவித்துள்ளார். ஹம்பகா மாவட்ட மக்கள் ரணத தேரரை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வாக்குகளை வழங்குவார்கள். ஆனால் இம்முறை தேர்தலின் போது இதுபோன்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை. எனவே இந்த முறை தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ஞானசார தேரரை பரிந்துரைக்க வேண்டும். ரணத தேரர் கடந்த 15 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் சிங்களவர்களுக்காகவோ அல்லது பௌத்தர்களுக்காகவோ அவர் எதுவும் செய்யவில்லை என்று மாகல்கந்தி சுதந்திர தேரர் தெரிவித்துள்ளார். தனியார் கட்டடங்களில் நடத்தி செல்லப்படும் அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்களை அரச கட்டடங்களில் நடத்திச் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். இதன் மூலம் வருடத்திற்கு 1000 கோடி ரூபாவை விட அதிக பணம் மீதப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய புதிய அரசாங்கத்தின் அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்களை அரசுக்கு சொந்தமான கட்டடங்களில் முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் விவசாய அமைச்சிற்காக பெற்றுக் கொடுக்கப்பட்ட தனியார் கட்டடத்திற்கு பதிலாக விவசாய அமைச்சிற்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள விவசாய மாளிகைக்கு கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளார். இதே முறை தனியார் கட்டடங்களில் நடத்தி செல்லப்படும் 30 அரசு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்கள் அரச கட்டடங்களுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுயாதீன ஆணைக்குழுக்களை கொண்டு வந்த 19வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் இலங்கை இந்திய உடன்பாட்டை தந்த 13வது திருத்தம் என்பன தொடர்பில் அரசாங்கத்தின் நிலையான கொள்கை இன்னும் வெளியாகவில்லை. பல்வேறு கட்டங்களிலும் பலரும் இந்த திருத்தங்களை பற்றி முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். முன்னதாக 19வது திருத்தத்தை முற்றாக நீக்கப் போவதாகவும் அதற்கு 3/2 ஆணை தேவை என்றும் பொதுஜன பெரமுன தேர்தலின் போது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. எனினும் இந்தியாவுடன் தொடர்புடைய 13வது திருத்தம் தொடர்பில் தேர்தலின் போது அதிகளவில் பேசப்படவில்லை. இந்த நிலையில் மக்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்துள்ள பொதுஜன பெரமுன தற்போது இந்த திருத்தங்கள் தொடர்பில் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. 19ஐ முற்றாக நீக்கப் போவதாக கூறிய பொதுஜன பெரமுன தற்போது அந்த திருத்தத்தில் உள்ள சில விடயங்களை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டு ஏனையவற்றை நீக்கும் வகையில் 20வது திருத்தத்தை கொண்டுவரப் போவதாக கூறியுள்ளது என நீதியமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை 13வது திருத்தம் தொடர்பில் தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சரான மஹிந்தானந்த அலத்கமகே வடக்கு கிழக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார்.
எனினும் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாகாண சபை அமைச்சர் சரத் வீரசேகர 13வது திருத்தத்தில் உள்ள நாட்டிற்கு பாதகமான சரத்துக்களை நீக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலையான கொள்கை தொடர்பில் தெரிந்து கொள்ள இன்னும் காலம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 2 வார காலப்பகுதியில் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் 220 கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணம் சட்டவிரோதமான பரிமாற்றம் செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சார்லி சேனாரத்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் வர்த்தகமூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட பண பரிமாற்ற முறை, அவற்றினை பயன்படுத்தி வெளிநாடுகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தையும் நிதி செலவை திட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக பாரிய சட்டவிரோத போதைப்பொருள் களஞ்சியறைகள் 8 சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. அங்கு பெற்றுக் கொள்ளப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் வெதினிகம விமல திசதேரர் பின்லேடன் போன்றவர் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குட்டை அது ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் வெதினிகம விமல திசதேரர் தான் கடுமையாக தாக்கப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஞானசார தேரர் எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் வெதினிகம விமல திசதேரர் எங்கேயோ ஒளிந்து கொண்டு ஒசாமா பின்லேடன் போன்று வீடியோவை ஊடகங்களுக்கு வெளியிடுகின்றார். எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியல் விவகாரத்தில் பிரச்சினை இல்லை, செயலாளர் பதவியில்தான் பிரச்சினை உள்ளது. செயலாளர் ஒரு தந்திரமான முட்டாள் எருமை. செயலாளர் தனது நம்பிக்கையை உடைத்துவிட்டார் என்று கடுமையாக ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் செயற்படுத்தப்படும் போது மிக பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான மக்கள் மைய பொருளாதாரம் முன்னுரிமை வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் ஹப்ரால் தெரிவித்தார். தற்போது அந்நிய நேரடி முதலீடு குறைவு, ஏற்றுமதி வீழ்ச்சி, டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி குறைதல், பலவீனமடைதல் மற்றும் பெரும் கடன் சுமை ஆகியவற்றை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று நிதியமைச்சர் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த நிலைமை கொரோனா தொற்றின் பரவல் காரணமாகவும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் சிரமில்லாத ஆட்சியினாலேயே ஏற்பட்டது என்று குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோருக்கு வாக்காளர்களால் தெளிவான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இப்போது அதை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று அஜித் நிவார் ஹப்ரால் தெரிவித்தார். உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தையில் உள்ளவற்றுடன் இணையாக இருக்க வேண்டும். இப்போதுதான் இலங்கை தயாரிப்புகள் வெளிநாட்டு சந்தைகளில் ஊடுருவ முடியும் என்றும், ஆகவே வரி சீர்திருத்தங்கள், நாணய மற்றும் வங்கி விதிமுறைகள் மற்றும் நிதி காப்பு பிரதிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்த இலக்கை அடைய தேவையான சூழலை நிதி அமைச்சு உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபைக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க எந்த வகையிலும் இடமளிக்கப் போவதில்லை என்று ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகரவின் நிலைப்பாட்டை உலமா கட்சி பாராட்டியதாக கட்சியின் தலைவர் முபாரக் அப்துல் மாஜித் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டின் இனப்பிரச்சினை தீர்வுக்காகவே இந்தியாவின் தலையீடு காரணமாக 13வது திருத்தச் சட்டமும் மாகாண சபையும் மாகாணங்களுக்கான காணி போலீஸ் அதிகாரமும் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் ஏற்பட்ட போது ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் கிழக்கில் வாழும் முஸ்லிம்களின் கருத்தை கேளாமல் பலாத்காரமாக வடக்குடன் கிழக்கை இணைத்தனர். அது மட்டுமல்லாமல் போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாண போலீஸ் இராணுவத்தை உருவாக்கிவிட்டு பின்னர் செய்த முதலாவது வேலை தமிழ் போலீசாரை வேறுபடுத்தி விடுவித்துவிட்டு முஸ்லிம் போலீசாரை தனியாக பிரித்து காரைதீவு சந்தியில் வைத்து சுட்டுக் கொன்றவையாகும். அத்துடன் காணி அதிகாரத்தை வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை பறிமுதல் செய்தனர். அவை இன்று வரை திரும்பி வழங்கப்படவில்லை. இத்தகைய பயங்கரமான சூழல் நிலவும் போதுதான் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் அன்று ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவினதும் அர்ப்பணிப்பால் வடக்கிலிருந்து கிழக்கு பிரிக்கப்பட்டு சுதந்திரம் பெற்றது. பின்னர் யுத்தமும் நிறைவுக்கு வந்தது. இந்த நிலையில் வடக்குக்கு அல்லது கிழக்கு மாகாண சபைக்கு காணி போலீஸ் அதிகாரம் கொடுப்பது அங்கு இனவாத ஒதுக்கல் ஏற்பட
செயற்பட வழிவகுக்கும். இவ்வாறான காணி அதிகாரம் வழங்கப்பட்டால் படுபயங்கரமான சூழ்நிலை கிழக்கில் வாழும் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் தள்ளப்படுவார்கள். காணி அதிகாரங்கள் வடக்குக்கு கிழக்குக்கு கொடுப்பது மேலும் மேலும் இனமுறுகளை ஏற்படுத்தும் என்பது உலமா கட்சியின் தொடரான நிலைப்பாடாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய நாடாக இலங்கை பெயரிடப்படுவதற்கு உலக சுற்றுலா மற்றும் சுற்றுலா சபை பரிந்துரை செய்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த பரிந்துரைக்கமைய இதுவரையில் இலங்கைக்கு விஜயம் செய்தவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டியுள்ளனர். இந்த நிலையில் தென்னிலங்கையின் பாரம்பரிய கிராமப்புற மீன்பிடி கலாச்சாரத்தின் மீது சுற்றுலா பயணிகளின் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பல வெளிநாட்டவர்கள் இந்த வகையான மீன்பிடித்தலை பார்ப்பதற்கும் அதில் சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் அத்துடன் நினைவு பரிசுகளை உருவாக்குவதற்கும் விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது.